ஐயா, என்னுடைய உரையை துவங்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க ஐயா. பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் தருவீங்களே, அது பழைய 500 1000 தர்றீங்களா இல்லை புது 2000 ரூபா நோட்டா தர்றீங்களா ஐயா? எனக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதுலேயே நான் கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இப்போலாம் எந்த கடைக்கு போனாலும் சரி, என்ன உணவு விடுதிக்கு போனாலும் சரி, என்ன பொருள் வாங்குறீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறான், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறான், சில்லறை வச்சிருக்கியா உள்ளவா, இல்லைன்னா வெளியே போயிருங்கிறான். அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்குதுங்க ஐயா. ஒரு காலத்தில் யாரையாவது பொடா சில்லற பேல அப்படின்னு திட்டினா கோவப்பட்டான். இன்னைக்கு எவன் சில்லற பேலா இருக்கானோ அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். யாரு இவரா சில்லற பேலா? ஐயா சில்லற இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு சில்லற பேலை சுற்றி தான் இன்னைக்கு தெருவே அலையுது. அதனால இனிமே யாரையும் பொடா சில்லற பேலன்னு திட்ட முடியாது. ஐயா, 2016 இந்தியாவில் மிகப்பெரிய சேஞ்ச் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் சேஞ்சுக்கே ஒரு சேஞ்ச் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. ஐயா, ஒன்றும் இல்லைங்கய்யா, வெள்ளை நிறத்துடைய அடையாளம் என்ன? சமாதானம். நான் உன்ட்ட அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன், இனிமேல் நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்போ புரியுதா ஏன் கல்யாண வீட்டிலலாம் மாப்பிள்ளைக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தர்றாங்கன்னு? ஐயா, ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த தலைப்பை சொல்லிட்டு திண்டாட்டம் நீ பேசணுண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி நான் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ திண்டாடுனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. திண்டாட்டம்னு பேச வந்த நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா கொண்டாட்டம்னு பேச வரவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்ன பாயிண்ட் இருக்குது, என்ன சரக்கு இருக்குது, இதில் இன்னும் அடுத்து 2 பேர் வேறு பேச போகிறாங்க. எனக்கு உண்மையிலே அவங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. ஐயா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்மளுடைய எல்லா நாட்களுமே ரொம்ப நல்லா தான் ஆரம்பிக்கும், ஆனால் முடியும் போது மோசமாக போய் முடியும். ஆனால் அந்த கடந்த ஆண்டு எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஆரம்பிக்கும் போதே மோசமாக தான் ஆரம்பிக்கும், முடியும் போது அதை விட மோசமாக போய் முடிஞ்சிருது. இந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள், குறிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டப்ப நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க. கடந்த ஆண்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து ஒரு நிகழ்ச்சியாக போடுவாங்க. 2016 என்னென்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கியூபா நாட்டுடைய புரட்சி தலைவர் அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் உயிரிழந்து போனார். நம்ம இந்திய நாட்டில் பணம் இல்லாமல் தட்டுப்பாடில் இருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் நாடா புயல் வருமா தாக்குமா அப்படின்னு பயத்தோடு இருந்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது இதனால என்ன விளைவு வரும்னு நான் பயந்ததை விட, இந்த பிரச்சனைக்கெல்லாம் சில பத்திரிகைகளில் என்ன தலைப்பு செய்தி எழுதுவாங்கன்னு தான் நான் பயந்தேன். ஏன்னா நவம்பர் 8ஆம் தேதி பணமெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே மக்கள் எல்லாம் ஏடிஎம் வாசல்ல போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தி எழுதுறான், நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா அப்படின்னு எழுதுறான். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நான் வள்ளுவன் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக காசு கொடுங்கன்னு ஒருத்தங்க கிட்ட கையை ஏந்தி நிற்கும் போது வரும் தெரியுமா ஒரு வலி. அந்த வலி ரொம்ப கொடுமையானது. அந்த வலியை நம்ம மக்கள் உணரக்கூடாதுன்னு தான் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் இலவச கல்வியை கொடுத்தாரு. இப்படிதான் மக்களுடைய கஷ்டம் என்னன்னு உணர்ந்த ஒரு தலைவன் ஆட்சி நடத்தினாதான் அவன் வரலாற்றில் நிற்க முடியும். ஆனால் இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஐயா, ஒரு நகைக்கடை விளம்பரம். அந்த நகைக்கடை விளம்பரத்தில் ஒரு அம்மாவும் பொண்ணும் போறாங்க நகைக்கடை வாங்குறதுக்கு. நகைக்கடையில் அங்கே நகை வாங்கின உடனே அந்த அம்மா சொல்றா, அப்படியே அழுகிறா. உடனே அந்த பொண்ணு சொல்றா, அந்த நிமிஷத்தில் அந்த அம்மா மகளா மாறிட்டா, நான் அம்மாவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் முதல் சொல்றேன், அவங்க 2 பேரும் யாராவது அப்ரூவரா மாறுங்க. எத்தனை கிலோ நகை வாங்கினீங்க? ஏன்னா இப்போ புதுசாக சட்டம் போட்டிருக்கேன் 500 கிராமுக்கு மேலே வச்சுக்க கூடாதுன்னு. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தடைன்னு இருக்குது. ஐயா, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே பாஸ்புக்கில் பதிஞ்சு வச்சிருக்கணுமா? ரிஜிஸ்டர் பண்ணாதான் செல்லுமா? அது உங்களுக்கா? இல்லைன்னா அரசு எடுத்துகிட்டு போயிருமா? இதை நான் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே ஒருத்தன் கமெண்ட் போடுறான். என்ன தெரியுமா போடுறான்? நல்ல வேலை நான் என்னோட திருமணத்தை பதிஞ்சு வைக்கலேன்னு, சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, தொல்லை தாங்க முடியலன்னு போட்டு விடுறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு கொடுமைகள் இருக்குது. ஐயா, நவம்பர் 8 மிகப்பெரிய தத்துவத்தை சொன்ன நாளுங்க ஐயா. என்னன்னு யோசிச்சு பாருங்க. நவம்பர் 8க்கு முன்னாடி வரைக்கும் அந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு எங்க இருந்துச்சு? நவம்பர் 9ஆம் தேதி எங்க இருந்துச்சு? கடலை பருப்பி சாப்பிட்றதுக்கு சுருட்டி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையும். நமக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மரியாதை அதெல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாரு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியார்தார் தலைவாசர் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஐயா, ஒன்றும் இல்லைங்க, நமக்கு முந்தின தலைமுறை, நம்ம பாட்டன் தலைமுறை இல்லை அப்பாவுடைய தலைமுறை, இந்த தலைமுறையிலலாம் பேங்க்கில் பணம் இருக்கும், ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் திரும்பி வந்திருப்போம். இன்றைக்கி எப்படி தெரியுமா? அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஆனால் பேங்க்கில் பணம் இல்லாமல் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம்.
1ஆம் தேதி ஆயிடுச்சு, சம்பளம் போட்டாங்க, அந்த சம்பளத்தை எடுக்க முடியல, அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு. ஐயா நாங்க ஒட்டுமொத்தமா நாங்க எதிர்க்கல, கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு இந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்தா மக்கள் சிரமப்பட்டாலும் அது நல்லதா இருந்தா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த 50 நாள் அப்படின்ற கெடுவுல என்னென்னலாம் நடந்துச்சு சிந்திச்சு பாருங்க. விஜய் மல்லையாவோட 1500 கோடி ரூபாய் கடனை அரசு வங்கி தள்ளுபடி செய்யுது. 7000 கோடி ரூபாய் பெரிய முதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யுது. இங்கே புருஷோத்தமன் சொல்லிட்டு திருவள்ளுவர் நகர் சென்னையில் தன்னுடைய பெண்ணுடைய திருமணத்திற்காக 2.5 லட்சம் ரூபாயை எடுக்கிறதுக்காக 25 அத்தாட்சி பத்திரங்களோட வங்கியுடைய வாசலில் காத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அங்கே கர்நாடகாவில் மிகப்பெரிய முதலாளி ஒருத்தர் 650 கோடி ரூபாய் பொருட்செலவில் ஒரு திருமணத்தை செய்கிறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்கே 4000 ரூபா 5000 ரூபா ஒரு பாட்டி 10,000 ரூபாயை மாற்ற முடியாமல் அந்த வங்கி அது முன்னாடி ஏறினதே கிடையாது. பல பாமர மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இங்கே எல்லாம் 2000 ரூபா நோட்டு கட்டுகளை வச்சுட்டு வாக்குகளுக்கு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதையெல்லாம் ஏன் மத்திய அரசு கேட்க மாட்டேங்குது? ஐயா இறுதியா ராஜராஜ சோழனுடைய ஒரு கதையோட முடிச்சுக்கிறேன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறார். கட்டி முடித்த உடனே அந்த கோவிலில் அரசுக்கு என்ன பங்கு இருக்குதோ அதே பங்கு மக்களுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறார். அதனால மக்களுக்கெல்லாம் ஆணிரைகள், மாடுகளை பரிசாக வழங்கி அந்த மாடுகள் மூலமாக வரக்கூடிய பாலை எடுத்து அவங்க நெய்யாக மாற்றி நெய் விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னார். யார் யார் நெய் விளக்கு ஏற்றாங்களோ அவங்களுடைய பெயர் எல்லாம் அந்த கல்வெட்டில் பொறிச்சு வச்சு அது கீழே தான் அந்த நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை ராஜராஜ சோழன் பார்க்குறாரு, 1 வார காலமாக ஒரு இடத்துல நெய் விளக்கு ஏற்றாமே இருக்குது. உடனே கோவம் வந்துருச்சு. அரசுக்கு செலுத்த வேண்டிய இந்த கடமையை செய்யாதவன் யாருன்னு நான் பார்க்கணும்ட்டு குதிரையை பூட்டிட்டு கிளம்புறாரு. யாருன்னு போய் பார்க்கறதுக்காக அங்கே போனால் அவன் இல்லை. அவனுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கே உன்னுடைய கணவன்? என்னுடைய கணவன் மற்றும் நீங்கள் கொடுத்த மாடுகள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவருக்கு ஒரே குழப்பம். ஏன் கடந்த 1 வாரம் வரைக்கும் ஆனால் நெய் விளக்கு வந்துச்சே, எப்படி 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த மாடுகள்லாம் செத்து போனுச்சுன்னா அப்படின்னு அதுக்கு அந்த தாய் பதில் சொல்கிறா, இந்த அரசுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கடமைன்றது எங்களுடைய கடமையாக இருந்ததுனால என்னுடைய தாய்ப்பாலை விற்று அதுலேருந்து நெய் வாங்கி நான் விளக்கேற்றினேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜராஜ சோழன் கண்ணீர் விட்டு, இன்னையிலேருந்து உன்னுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்க, நான் உனக்கு இன்னொரு 50 மாடுகள் தரேன், இது மூலமாக நீ நெய் விளக்கு ஏற்றுன்னு அந்த அம்மையாருடைய பெயருக்கு பக்கத்தில் ராஜராஜ சோழனுடைய பெயரையும் பொறித்து அந்த கல்வெட்டில் வச்சார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நாட்டுடைய மக்கள் அந்த அரசுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ச்சியாக செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு கருப்பு பணம்ன்றதே வந்திருக்காது. ராஜராஜ சோழன் மாதிரியான ஒரு ஆட்சி நடந்திருந்துச்சுன்னா, மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்க்குற அந்த ஆட்சியாளர் ஆட்சி வந்திருந்துச்சுன்னா, சோழ மக்களை போன்ற ஒரு நேர்மையான மக்கள் இந்த இந்தியாவில் வாழ்ந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனையே நமக்கு வந்திருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் வாழும் வரையிலும் நம் மக்களுக்கு திண்டாட்டம் தான், வாழ்ந்தால்தான் கொண்டாட்டம் என்று என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி.